வியனோட ஹோல் டே ரொட்டீன் 4th இயர் ரொட்டீன் நீங்க பார்க்க போறீங்க. இங்க லைவ் கேமரால வியன் நம்ம கூட இருக்காரு. எனக்கு வந்து ஒரு பயம், அழுதுட்டே போறனால ஸ்கூல்ல தான் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோ. கோவா கேனடா ஃப்ளேவர். It's okay. வீட்டு வாசல்லேருந்தே டிராஃபிக், ஒரு நல்ல மோட்டிவேஷன் டு ஸ்டார்ட் யுவர் மண்டே. ஜஸ்ட் பெங்களூர் திங்ஸ். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், திஸ் இஸ் ஸ்வேதா. வெல்கம் பேக் டு அவர் சேனல் டோட்டல் டைரி. ஸோ இன்னைக்கு வீடியோவில் வியனோட ஹோல் டே ரொட்டீன் ரா அண்ட் ரியலாக ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் அவரோட ரீசெண்ட் அப்டேட்ஸை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அண்ட் நானுமே வழக்கமாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறது உண்டு. எவ்ரி இயர் அவரோட 1 இயர் ரொட்டீன், 2 இயர்ஸ் ரொட்டீன், 3 இயர்ஸ் ரொட்டீன்னு நிறைய வீடியோஸ் இருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணலாம். ஸோ இந்த இயர் அவரோட 4th இயர் ரொட்டீன் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதனால ஒரு நாள் ஃபுல்லாக அவரோட ரொட்டீனை உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். வியனுக்கு இப்போ 4 இயர்ஸ் 4 months ஆகுது கரண்டா. ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் போய் அவரை எழுப்போம். வியன் வேக்கப் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 7:30. ஸ்கூல் போகிறதுக்கெலாம் முன்னாடி காலையில் 6க்குலாம் வேகமாக எழுந்திரிச்சு அவர் தான் எங்களை எழுப்புவார். ஆனால் ஆஃப்டர் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா, அதுவும் ஸ்கூல் மார்னிங்ஸில் நல்லா தூங்குறாரு. நம்ம போய் அப்படியே பொறுமையாக அவரை எழுப்பணும். ஒரு நாள் ஹாப்பியாக எழுந்திருப்பாரு, ஒரு நாள் ஏஞ்சிக்கும் போதே ஏதாவது டிமாண்டோடு அழுதுகிட்டே எழுந்திருப்பாரு. இங்கே பாரு, மார்னிங் ஆயிடுச்சு. மார்னிங் ஆயிடுச்சுல. பரவாயில்ல, இன்னைக்கு ஏதோ ஒரு ஹாப்பி மூட்ல எந்திரிச்சிட்டாரு, நாங்கள் தப்பிச்சோம். ரைட் ஆஃப்டர் வேக்கிங் அப் பார்த்தீங்கன்னா வியன் ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து ஒரு ரொட்டீன் இருக்குது. அதாவது பெட்டை விட்டு எந்திரிச்சு வந்த உடனே ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு கிளாஸ் ஆஃப் ஹாட் வாட்டர். இதை ஃபாலோ பண்ணும் போது எந்த ஒரு லேசினஸும் இருக்காது. அவங்களுக்கும் வந்து ரொட்டீன் எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்றதை கற்றுப்பாங்க. ஸ்டார்டிங் வந்து இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பட் இதை ஒரு 10 days ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள்லேருந்து அவங்களே நம்ம சொல்லனாலும் செய்யணும்னு நினைப்பாங்க. சில டேஸ் டேண்ட்ரம்ஸ் இருக்கும், பட் மோஸ்ட் ஆஃப் த டேஸ் ஃபாலோ பண்ணாலே போதும். சரி, ஹாப்பி பர்த்டே மாமா. 4 இயர்ஸில் வந்து நீங்கள் வாட் டு எக்ஸ்பெக்ட்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ கொஷின்ஸ் கேட்பாங்க. ஒரு சிலதுக்கு ஆன்சர் பண்ண முடியும், ஒரு சிலதுக்கு நீங்களே வந்து அப்படியே பிரமிச்சு போகிற அளவுக்கு இருக்கும் அந்த கொஷின். ஆன்சரே நம்ம பண்ண முடியாது. அண்ட் இன்னொன்று வந்து அவ்வளோ பேசுவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க நான் ஸ்டாப். அண்ட் இன்னொன்று சொல்லணுன்னா, சில சமயம் வந்து நம்ம வந்து டிவி பார்க்கறதுக்கு அவங்கள அலோவ் பண்ண மாட்டோம். டிவிலாம் பார்த்தா கண்ணெல்லாம் ரொம்ப ரெட் ஆகிடும், பார்க்கக்கூடாது அப்படி. சம்டைம்ஸ் வந்து நமக்கு ரொம்ப எக்ஸாஸ்டிங்காக ஒரு டைம் வரும். அந்த டைமில் வந்து நம்மளே பரவாயில்ல கொஞ்ச நேரம் டிவி பார்த்தா போதும், ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு டிவி பார்க்க சொல்லுவோம். போய் டிவி பார்வியன் அப்படின்னு சொன்னால், அம்மா நோ அம்மா, டிவி பார்த்தா கண்ணெல்லாம் ரெட் ஆகிடும்மா அப்படின்னு நமக்கே சொல்லுவாங்க. நான் இப்போ சொல்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். சம்டைம்ஸ் அவங்க சொல்கிற விஷயம் வந்து அப்படியே நம்மளே வந்து ஸ்டக் ஆகி நிற்போம், அந்த லெவலுக்கு வந்து பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இல்லை வேணும்.
இந்த குளிச்சுட்டு ட்ரெஸ் போட்டு வர கேப்பில் பார்த்தீங்கன்னா பயங்கர டிமாண்ட்ஸ் இருக்கும். எனக்கு இந்த ட்ரெஸ் தான் வேணும், இப்படி தான் இருக்கணும், அது இதுன்னு. அதனால அந்த சைட் நான் போக மாட்டேன். அவனை கிளப்புற வேலையெல்லாம் கார்த்திக் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா நான் கிச்சனில் வந்து லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்க்கு தேவையான ப்ரெப் அப்புறம் ஸ்நாக் பேக் பண்ணுறது இந்த ஒர்க்கை சைமல்டேனியஸாக பார்த்துட்டு ஸ்கூல் 9க்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டி அவரை கிளப்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதுதான் அவரோட ரீசன்ட் ஃபேவரட் ஆக்டிவிட்டி புக். அதே மாதிரி இன்னைக்கு டே ஃபுல்லாக vlog பண்ணும்போது அப்பப்போ அவரோட ரீசன்ட் ஃபேவரட் ஆக்டிவிட்டீஸ் 4 இயர்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்பப்போ காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கும்போது டிவி பார்க்கணும் அப்படின்னு கேட்டால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இது. இந்த புக் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சிசர் அட்டாச்சாக வரும். இந்த சிசர் வந்து ரொம்ப கிட் ஃப்ரெண்ட்லி, ஷார்ப்பாலாம் இருக்காது. நம்ம நார்மலாக ஏதாவதுலாம் கட் பண்ணால் கட் ஆகாது, ஆனால் பேப்பர் மட்டும் நல்லா கட் பண்ணும். இந்த புக்கில் இருக்க பேஜஸ்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். பெரிய பெரிய இமேஜஸோட சுற்றி டாட்டட் லைன்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு பேஜை வந்து அப்படியே கிழிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க சிசர் யூஸ் பண்ணி அதை எப்படி கட் பண்ணுறதுங்கிற ஆக்டிவிட்டியை வந்து கற்றுக்கலாம். ஐ திங்க் 4 இயர்ஸ்க்கு சிசர் யூஸ் பண்ண சொல்லித்தரது வந்து ரொம்ப ஐடியல். இந்த புக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது வியனுக்கு பெருசாக வந்து கட்டிங் ஆக்டிவிட்டி தெரியாது, அவ்வளோவா பர்ஃபெக்ஷன்லாம் இல்லை. ஆனால் இப்போ நல்லாவே அந்த டாட்டட் லைன்ஸை ஃபாலோ பண்ணி ரொம்ப பர்ஃபெக்டாக கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டும் கூட வியனுக்கு இந்த புக் எடுத்தாலே. இந்த மாதிரி பீட்சா, ஐஸ்கிரீம், கேக்னு நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அவங்க எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணி பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் அந்த புக்கில் இருக்குது. ப்ளஸ் நிறைய ஆக்டிவிட்டீஸும் இருக்குது இந்த புக்கில். இப்போ அடுத்து ஒரு 3.5 hours கிடைக்கும்ல, அந்த டைமில் தான் நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன் டைம் எவ்வளோ வேல்யூபிள்னு. டைம் எதுக்குமே சரி போகாது. ஷவர் பண்ணுறது, ஷூட் இருந்தால் ஷூட் பண்ணுறது, இல்லை ஹேர் ஷவர் பண்ணி ஹேரை செட் பண்ணுறது, வீட்டை ஏற கட்டுறது, லாண்ட்ரி போடுறது, எக்ஸட்ரா எக்ஸட்ரான்னு லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். இன்னைக்கு எல்லா பிளான்ஸையும் ஒதுக்கியாச்சு. ஒரு முக்கியமான விஷயம், என்னோட ஸ்கூலிங் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதை டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடி என்னோட பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். சம்மர் வந்தாலே ஏதாச்சும் ஒரு வகையில் டெண்டர் கோகோனட் எப்படியாச்சும் சேர்த்துக்கிறது வீக்லி த்ரைஸ். வெறும்னே குடிக்கிறது கொஞ்சம் போரிங்காக இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரீல்ஸில் பார்த்த ஒரு ரெசிபி வந்து ட்ரை பண்ணேன். இதோட டேஸ்ட் கொஞ்சம் டேங்கியாக இருக்கும். கோகோனட் வாட்டரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாதுளப்பழம் ஆட் பண்ணி, உப்பு, சாட் மசாலா, லெமன் ஜூஸ் இதெல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான கோகோனட் கூலர் ரெடி. இல்லை என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு, ஒரு மாதிரி சட்டலாக டாங்கியாக நல்லா இருந்துச்சு. இங்கே லைவ் கேமராவில் வியன் நம்ம கூட இருக்காரு. என்னன்னு தெரியல, ஆக்சுவலாக இன்றைக்கி வியனோட ஃபேவரட் மேம் காணும். வீட்டுக்கு வந்தோடனே அதான் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். ஸோ நான் என்ன முக்கியமாக ஷேர் பண்ணணும்னு நினச்சேன்னா, வியனோட ஸ்கூலிங் பற்றி வந்து நிறைய ரிக்வெஸ்ட் இருக்குது. ஆல்சோ ப்ளீஸ் இந்த பார்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நான் சொல்ல போகிற விஷயங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாம். ஸோ வியன் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்லி ப்ளே ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்காரு. 2 இயர்ஸ்லேருந்து இப்போ 4.5 இயர்ஸ் ஆகுது. இப்போ வரைக்குமே வந்து அதே ஸ்கூல் தான். பெங்களூரில் ஃபாலோ பண்ணுற ஏஜ் ஃபார்மேட் படி வியன் இப்போ ப்ரீகேஜி படிக்கணும். அடுத்த ஜூனில் தானே அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆகும். அதுலேருந்து வந்து எல்கேஜி போகணும். ஆனால் இவங்க ஸ்கூலில் ப்ளே ஸ்கூலில் வந்து இதுவும் ரெப்யூட்டட் ப்ளே ஸ்கூல் தான், கேஜி கிளாஸஸ்லாமும் இருக்குது. இவங்க ஸ்கூலோட வழக்கம் படி என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைங்களோட பர்த்டே மந்த் வந்துருச்சு அப்படின்னா அப்போவே வந்து அடுத்த கிளாஸ்க்கு வந்து அனுப்பிச்சிடுவாங்க. அதாவது அடுத்த அகாடமிக் இயர் ஜூன் வர வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க. அதனால இப்போயே வந்து வியனை ப்ரீகேஜி டு எல்கேஜி மாற்றிட்டாங்க. அகெயின் ஜூன் வரும்போது யூகேஜி மாற்ற மாட்டாங்க, அதே எல்கேஜியில் தான் கண்டினியூ பண்ணுவார். அடுத்த நவம்பர் வரும்போது தான் மாற்றுவாங்க. ஸோ இதை தான் இப்போ அவர் படிச்சுட்டு இருக்க கிளாஸ். ஆக்சுவலி ஏஜ் படி ப்ரீகேஜி படிக்கணும், ஆனால் அவங்க ஸ்கூலில் வந்து எல்கேஜிக்கு மாற்றிருக்காங்க. அண்ட் அடுத்த கொஸ்டின் வந்து, வியனை ப்ராப்பர் ஸ்கூல் வந்து சேர்த்துட்டிங்களா, அதாவது ஜூன்லேருந்து ப்ராப்பர் ஸ்கூல் போய் அங்கே எல்கேஜி படிப்பாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நாங்கள் இந்த வருஷம் வந்து அதுக்கான ஸ்டெப்பே எடுக்கல. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக யோசித்தோம், கண்டிப்பாக இந்த வருஷம் ஸ்கூல் சேர்த்துடணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும் எல்கேஜி யூகேஜின்னு படிக்க ஆரம்பிச்சா. ஆனால் இந்த இயர் வரும்போது எதுக்கு இப்போ அவசரப்படணும் அப்படி ஃபீல் ஆச்சு. நிறைய பேர்
பேர் என்ன இதை ஒரு ப்ராப்ளமாக நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இப்போ அடுத்ததாக ஸ்கூல் சேர்க்கும் போது விஎன் ஃபர்ஸ்ட்லேருந்து ப்ரீகேஜி எல்கேஜின்னு படிக்கணுமா அப்படிலாம் கிடையாது. இப்போ படிச்சுட்டு இருக்க ஸ்கூலே வந்து வெரி ரெப்யூட்டட் ப்ளே ஸ்கூல் தான். அவங்களே வந்து கரெக்டாக கிராஜுவேட் பண்ணிடுவாங்க. இப்போ எல்கேஜி யூகேஜி முடிச்ச பேருக்கு கிராஜுவேட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து டைரெக்டாக வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் தான் ப்ராப்பர் ஸ்கூலில் சேர்த்துப்பாங்க. அதனால நாங்கள் யோசிச்சோம், யூகேஜி சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து சேர்த்துக்கலாம், எல்கேஜிக்கு இப்போ இங்கே இருக்க ஸ்கூலே படிக்கட்டும் அப்படின்னு. ஆக்சுவலாக எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய ஸ்கூல் இருக்குது, வெரி ரெப்யூட்டட் வெல் நோன் ப்ராப்பர் ஸ்கூல். ப்ராப்பர் ஸ்கூல்னால் நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, லைக் பெரிய ஸ்கூல் ப்ளே ஸ்கூல் இல்லாமல். அந்த ஸ்கூலில் வந்து அப்படியே மூவியில் வர மாதிரி எல்லா சீன்ஸும் நடந்துச்சு. அதாவது நைட் 1 மணிக்கே போய் பேரண்ட்ஸ்லாம் க்யூவில் நின்று அட்மிஷன் ஃபார்ம் வாங்குறது, இந்த மாதிரி. எதுக்கு அந்த ரே ஸ்கூலில் நம்ம போகணும் அப்படின்ற தாட்டில் தான் நாங்கள் வந்து சேர்க்கல. நிறைய பேருக்கு இதை பற்றி நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்கலாம். இது எங்களுக்கு இருக்க ஒரு பர்சனல் ஒப்பீனியன் தான். இருக்கட்டும், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து சேர்த்துக்கலாம். அண்ட் அதை யோசிச்சதுக்கு ஒரு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா, இப்போ படிச்சுட்டு இருக்க ஸ்கூலில் இருக்க ட்ரைனிங் தான். ரொம்ப நல்லாவே கேர் எடுத்து டீச் பண்ணுறாங்க. ரொம்ப கம்மி ஸ்ட்ரென்த் இருக்காங்க கிளாஸில். ஸோ தட் அட்டென்ஷன் நல்லா இருக்குது விஎன் மேலே. இப்போவே வந்து ரைட்டிங் ஸ்கில்ஸ்லாம் நிறைய டெவலப் பண்ணியிருக்காங்க அவருக்கு. நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ சீக்கிரம் விஎன் இவ்வளோ எழுதுவாருன்னு. மேபி அவளோட ஹோம்ஒர்க் டைமில் என்னென்ன போயிட்டுருக்கு இப்போ போர்ஷன்ஸ் நான் காட்டுறவங்களுக்கு. ரொம்ப பக்கத்துலேயே ஸ்கூல் போயிட்டுருக்காரு. சிசிடிவி இருக்குது. சிசிடிவி வந்து செகண்டரி தான். நான் 2 இயர்ஸில் விஎனை சேர்க்கும் போது எனக்குள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்துச்சு, இவ்வளோ சீக்கிரம் நம்ம ஒரு புது டெசிஷன் எடுக்கிறோமே. அந்த சேஃப்டிக்காக சிசிடிவி இருக்க ஸ்கூல் பார்த்து சேர்த்தது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட லேர்னிங்லாம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆச்சு. ஸ்பீச் நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு. ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய இம்ப்ரூவ் ஆச்சு. நல்லா சோஷியலைஸ் ஆக ஆரம்பித்தார். அதனால அந்த ஸ்கூல்லே தான் நாங்கள் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். அவரோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்லாம் நல்லா டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கடுத்து வாட் ஃபியூச்சர் ஹோல்ஸ் பார்த்துக்கலாம். சம்டைம்ஸ் எங்களுக்கு தோணும், நம்ம தப்பு பண்ணுறோமோ, ப்ராப்பர் ஸ்கூலில் சேர்த்துடலாமோ அப்படின்னு. பட் இங்கேயே வந்து எல்லா போர்ஷன்ஸும் அவர் ப்ராப்பராக லேர்ன் பண்ணிட்டாருங்கிறனால எனக்கு பெருசாக பயம் இல்லை. இப்போ நெக்ஸ்ட் வந்து அடுத்த ப்ராப்பர் ஸ்கூல் போகும்போது கண்டிப்பாக ரிட்டன் எக்ஸாம்லாம் வச்சு தான், இன்டர்வியூ வச்சு தான் எடுப்பாங்க. அதில் கண்டிப்பாக எழுதிடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இங்கே இருக்கும் போதே. அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்குறது, அடுத்து என்ன இதில் சேர்க்கலான் இருக்கீங்க அவரை, சிபிஎஸ்சியா ஐசிஎஸ்சியா, இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. ஹானஸ்ட்லி அந்த விஷயங்கள் பற்றி நாங்கள் இன்னும் யோசிக்கவே இல்லை. ஏன்னா ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது. என்னென்னவோ சொல்கிறாங்க, இது நல்லாயிருக்கும் அது நல்லாயிருக்கும். எனக்கு எதுலேயுமே பெருசாக ஐடியாவே கிடையாது. நான் படித்தது வந்து மெட்ரிகுலேஷன், ஓகேவா. அதே ஃபார்மேட் இருந்துச்சுன்னா நான் ஹாப்பியாக விஎனை சேர்த்துருவேன். ஏன்னா நான் படிக்கும்போது சிபிஎஸ்சி வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்துச்சு. அதில் போட்டு விஎனை வந்து ப்ரெஷர் கொடுக்குறோமோ அந்த ஃபீலிங் தான் இருக்குது. ஏன்னா எனக்கு சிபிஎஸ்சி பற்றி சுத்தமாக ஐடியாவே கிடையாது. பட் இப்போ வேறு வழியே கிடையாது, அதுதான் பேஸ் மாதிரி ஃபீல் ஆகுது. அகேன் நான் அதை பற்றி கம்ப்ளீட்டாக ரிசர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். சிபிஎஸ்சி பெஸ்ட் இல்லை ஐசிஎஸ்சி பெஸ்ட்டுன்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் தோணுச்சு, இல்லை அதை பற்றி ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க, உங்களால் ஏதாவது ஃபீட்பேக் ஷேர் பண்ண முடியும்னா ப்ளீஸ் டூ ஷேர் அஸ். ஏன்னா அது எனக்கு மட்டும் இல்லாமல் மற்ற பேரண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 10:30 ஆகுது, எல்லாரும் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சிசிடிவி வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா ப்ரீ ஸ்கூல் சேர்க்கும் போது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட ஒப்பீனியனில் வந்து ரொம்ப அவசியம்லாம் கிடையாது. இட் டிபெண்ட்ஸ், நம்ம குழந்தைய பொறுத்து தான். நாங்கள் வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே வந்து ஒரு டவுட்ஃபுல்லான ஸ்டெப் எடுத்தோம். 2 இயர்ஸ்லேயே வந்து ப்ளே ஸ்கூல் சேர்க்குறது. இப்போ அவ்வளோ அவேர்னஸ் கிடையாது ஏர்லி ஸ்கூலிங் பற்றிலாம். அதனால எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ஓகே, சிசிடிவி இருக்க ஸ்கூல்னால் பெட்டராக இருக்கும், நம்மளும் வந்து கொஞ்சம் அப்பப்போ செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதுக்குன்னு எப்போவுமே உட்காந்து சிசிடிவி பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அது நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கூட்டிடும். அது சிசிடிவி எதுக்குன்னா அப்பப்போ வந்து நம்ம கொஞ்சம் காமாக ஃபீல் பண்ணுறதுக்கு, அவங்க ஓகேவா இருக்காங்களான்னு பார்த்துக்கிறதுக்கு சிசிடிவி இஸ் அ குட் ஆப்ஷன். வியன்லாம் பார்த்தீங்கன்னா 2 to 3 இயர்ஸ் ஸ்கூலுக்கு வந்து 1 இயர் அழுதுகிட்டே தான் போனார். அப்பப்போ ஓகேவா இருப்பாரான்னு செக் பண்ணிப்பேன். நீங்கள் 3 to 4 இயர்ஸ்லலாம் ஸ்கூல் சேர்க்குறீங்க அப்படின்னா சிசிடிவி இருக்க ஸ்கூல் சேர்க்கணும்னு அவசியமே கிடையாது. அண்ட் உங்கள் குழந்தை ஓகேவா இருக்காங்க, ஸ்கூல் ஹாப்பியாக போகிறாங்க அப்படின்னா நீங்கள் யோசிக்கவே வேணாம். எனக்கு வந்து ஒரு பயம், அழுதுகிட்டே போகிறனால ஸ்கூலில் தான் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோ, அங்கே ஏதாச்சும் அவருக்கு ஸ்கேரியாக இருக்கோ, அந்த விஷயத்தெல்லாம் என்னோட சைட் நான் அதை பார்த்து கிளியர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு சிசிடிவி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ வியனோட ஸ்கூல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா சிசிடிவி ஆக்சஸ் 2 பேரண்ட்ஸ்க்கு ப்ளஸ் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுக்கு மந்த்லி அரவுண்ட் 11K வருது. இயர்லி ஃபீஸ் கூட நம்ம வேணும்னா பே பண்ணிக்கலாம். பட் நாங்கள் மந்த்லி பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூலில் சாப்பிட்றதே கிடையாது. பிரேக்ஃபாஸ்ட் மெனு 1 வீக் முன்னாடியே கொடுத்துருவாங்க, இதுதான் குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு. எனக்கு என்னென்னா 10:30 வந்து டூ லேட் பிரேக்ஃபாஸ்ட்க்கு. ஸோ வீட்லேயே வந்து நல்லா பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அனுப்பிச்சிடுவோம் அவரை. நான் வீட்டிலேருந்து ஸ்நாக் கொடுப்பேன். மேம் கிட்ட சொல்லுவேன், நீங்கள் பண்ணுற பிரேக்ஃபாஸ்ட்டையும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ண கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை ஸ்நாக்காக அவர் அக்செப்ட் பண்ணி சாப்பிட்டா ஓகே தானே. ஆனால் இப்போ வரைக்குமே சரி, மேமே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாலும் என் பேக்கில் வந்து அம்மா ஹோம் ஃபுட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி அவர் வச்சு சாப்பிடுவார். எனக்கும் ஓகே, அதை பற்றி பெருசாக கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. ஸ்கூலில் வந்து கொஞ்சம் சமத்தாக ஸ்நாக்கை ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுவார்.
அதனால வீட்டில் எதெல்லாம் வந்து வேண்டான்னு சாப்பிட்றது இல்லையோ நான் ஸ்கூலுக்கு பேக் பண்ணி கொடுத்து அமிச்சிட்டேன்னா ஒழுங்காக சாப்பிட்டு வந்துடுவார். Vian. Vian này, Vian. 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 Mama, Vian. யா Vian. ஓகே, இன்னைக்கு வியந்தா அவரோட லஞ்ச் பிளேட் ரெடி பண்ண போறாரு. ஓகே, ஆர் யூ ரெடி? யா. ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துங்க. என்ன எடுத்துக்கணும்? பிளேட். வைங்க. இப்போ வந்து பூ வைக்கணும். இப்போ வச்சிட்டு இத போடணும். நெய். அம்மா உன்னம்மா இன்னும் போட்டுக்கோ. பப்பு பூவா கொஞ்சம். இப்போ என்ன போடுறீங்க? வியனுக்கு என்ன வேணும் அடுத்து? பொட்டேட்டோ. பொட்டேட்டோனா பொரியல்னு அர்த்தம். எல்லா பொரியல் பேரும் பொட்டேட்டோ தான் எங்களுக்கு. கோவக்காய். வியனோட ஃபேவரட்ல கோவக்காய் என்னோட ஃபேவரட். அவ்வளோதானே? போதுமா உங்களுக்கு? இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம்ல? கொஞ்சம் ஹெல்தி அது. குக்கும்பர், கேரட், வெஜிடபிள்ஸ். அம்மா குக்கும்பர் உப்பு கொடுங்க. உப்பு பெப்பர் இல்லாமல் அவருக்கு குக்கும்பர் இறங்காது. போதும். பெப்பர். ஓகே, இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கவா? பாருங்க. லாஸ்ட் என்னது? ரெடி. இது என்னோட லஞ்ச் பிளேட். நாங்க ஈட் பண்ண போறோம். தேங்க்யூ ஸோ மச் டு டோன்ட். எப்படி தெரியும் உனக்கு? எனக்கே தெரியும். என்னென்ன நோட் பண்ணி வச்சிருக்க பாருங்க இந்த வாலு. போ. அடுத்து என்கிட்ட மோஸ்ட் ஆஸ்டு கொஷின் வந்து வியனை டிவி பார்க்க அலோவ் பண்ணுவீங்களான்னு. இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஓகேவா? 2 years வரைக்கும் வியனுக்கு டிவி டைம் வந்து மோஸ்ட்லி 0 தான் இருந்திருக்கு. ரொம்ப ரேராக தான் கொடுத்துருக்கோம். பட் போக போக அப்படியே டிவியும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஒரு லாங் டே, ஒரு ஹார்ட் டேயில் எனக்கு வந்து கொஞ்சம் பிரேக் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது டிவி தான் ஹானஸ்ட்லி எனக்கு நிறைய இடத்துல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு தனியாக பார்த்துக்கிற கேசஸில். ஸோ சும்மா டிவி போட்டு விட்டுட்டு பார்த்துக்கோ அப்படின்னு விடுறது கிடையாது. சாப்பிட்ற கேசஸில் இல்லை பால் குடிக்கிற கேசஸில் மோஸ்ட்டாக இப்படி தான். அதுவும் டைம் லிமிட் வச்சு தான் டிவி பார்க்க அலோவ் பண்ணுவோம். நீ 5 minutes டிவி பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும்னு. 5 minutes ஆன உடனே ஒரு குரல் கொடுத்தோன்னா இன்னும் 1 minute எக்ஸ்ட்ரான்னு கேட்பாரு. அந்த 1 minute அப்புறம் அவரே ஆஃப் பண்ணிடுவார். ஆனால் பொதுவாக சாப்பிடும் போது எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது. டிவிலாம் பார்க்குறது நாட் அட் ஆல் ரெக்கமெண்டபிள் சொல்லுவாங்க. நாங்கள் வந்து வியனுக்கு ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ணிட்டோம். அந்த 6 months to 1 year பீரியடில் அவரே எடுத்து சாப்பிட்றது, நல்லா சூ பண்ணி சாப்பிட்றது, இந்த எல்லா விஷயமும் அந்த டைமில் பேசிக்கில் நல்லா ட்ரெயின் பண்ணிட்டோம். அப்படிங்கிறனால இப்போ வந்து அவர் சாப்பிடும் போது ரொம்ப அப்படியே டிவியில் முழுகி பார்க்கறது உண்டு கிடையாது. அதே மாதிரி வாயிலே வச்சுட்டு சூ பண்ணாமல் அந்த மாதிரியும் பண்ண மாட்டான். இந்த கேசஸ்லாம் இல்லாதனால தான் நான் டிவி பார்க்க வந்து அலோவ் பண்ணுவேன் சாப்பிடும்போது. ஸோ பேசிக்கில் ஒரு சில விஷயம்லாம் நம்ம வந்து பார்த்து பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வளர வளர நம்மளுக்கு ரொட்டீனில் கொஞ்சம் ஈஸ் கொடுக்கும். சாப்பிட்ற விஷயத்தில் அதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். இப்போ வியனே எடுத்து சாப்பிட சொன்னால் ஒரு சில விஷயத்தெல்லாம் ஒதுக்கி வச்சிருவாரு, இல்லை வயிறு ஃபுல்லாகிடுச்சு அந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் வரும்.
அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் ஊட்டி விட்டுறது. அண்ட் டிவி வந்து இந்த டைமில் மட்டும் அலோவ் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 3 to 4 டைம்ஸ் பார்ப்பாரு. ஒரு 10 minutes தான், அட்ட ஸ்ட்ரெச் ஒரு ½ hour கூட பார்க்க விட்டது கிடையாது இது வரைக்கும். மூவினா மட்டும் கிட்ஸ் மூவி போட்டு விடுவோம் ஒரு 1 hour, அவ்வளோதான் மேக்ஸிமம் தாக்கு பிடிப்பாரு. அதுக்கப்புறம் எஞ்சி போயிடுவார். விஎன்கே பெருசாக டிவியில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அண்ட் விஎன் விரும்பி பார்க்குற ஷோஸ்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது தித்திப்போ. ஏன்னா அதில் கம்யூனிகேஷன் அந்த லாங்குவேஜ் ஸ்கில்ஸ்லாம் நல்லா டெவலப் ஆகுது, இங்கிலீஷ் நல்லா பேசுவாங்க. இன்னொன்று வந்து டயனா ரோமா, நான் அது எனக்கு பெருசாக அதில் ஒப்பீனியன் கிடையாது, ஆனால் வேறு வழியில் எல்லா குழந்தைங்களும் விரும்பி பார்க்குற ஷோ ஆயிடுச்சு அது. அப்புறம் இந்த மாஷா அண்ட் த பேர், இதெல்லாம் கூட ஒரு மாதிரி நாட்டியாக இருக்குமா, அதில் ரொம்ப மோசமாக இருக்க எபிசோட்ஸ்லாம் நான் மாற்றிட சொல்வேன். ஓகேவா இருக்க எபிசோட்ஸ் நான் கூட இருக்கேன் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா ஒரு சிலதை அலோவ் பண்ணுறது. தப்பு டைம் ஆப் டிவி ஆஃப். அடுத்த ஒரு ஆக்டிவிட்டி ரெக்கமெண்டேஷன். இந்த மாதிரி விஷயம்லாம் எங்கள் அம்மா தான் தேடி தேடி வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க வியனுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த கார்ட்ஸ். இது வந்து ஒரு ஸ்பை கேம். இந்த கார்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபுல்லாக இப்படி இருக்கும். இதில் வந்து ஒரு கேமராவை ஒளிச்சு வச்சுருப்பாங்க. அதை இந்த லென்ஸை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இங்கே தெரியுதா உங்களுக்கு கேமரா? ஸோ இந்த மாதிரி ஒரு கார்ட்லேயும் இந்த கேமரா எங்கே இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் 2 பேர்லாம் விளையாடும் போது கார்ட்ஸை நடுவில் வச்சுட்டு யார் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்லாம் விளையாடலாம். ஆனால் ஒரு லென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஹானஸ்ட்லி ஃபர்ஸ்ட் டைம் பெரியவங்களுக்கே கஷ்டமாக இருக்கும். வியனே என்னை விட ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிருவாரு. இருக்கும் இல்லாம இல்லையே, அம்மாக்கும் கிடைக்கலையே. நான் சொன்ன மாதிரி வியன் தான் நிறைய கார்டு சேர்த்து வின் பண்ணாரு. ஸோ ரீசெண்ட் டைம்ஸ்ல இதுவும் அவரோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஆக்டிவிட்டி, நல்லா ஆக்கியபைடா வச்சுக்குது. ஒரு 2க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இது பண்ணணும் அது பண்ணணும்னு ஒரே அட்டகாசமாக இருக்கும். அதாவது ஆஃப்டர்நூன் நேப் இப்போல்லாம் எடுக்கிறது இல்லை, மோஸ்ட் ஆஃப் த டேஸ் வந்து அதை தவிர்த்துடுறாரு. ரீசெண்ட்லி அவரோட ஃபேவரட் திங் டு டூனா இந்த மாதிரி ஒரு ஷர்ட் எடுத்து ஒரு கோட் மாதிரி போட்டுக்கணும். போட்டு வந்து இந்த மாதிரி விதவிதமாக பாட்டை போட்டு டான்ஸ் ஆடணும். இதுதான் அவரோட ஃபேவரட் சாங்கு. ஸோ எந்த ஹீரோஸ்லாம் வந்து ஷர்ட்டை கோட் மாதிரி வேர் பண்ணி இப்படி டான்ஸ் ஆடுறாங்களோ அவரும் அந்த சாங்கை சூஸ் பண்ணி தான் டான்ஸ் ஆடுவார். நைட்டு தூங்குற வரைக்கும் இந்த கோட் இருக்கும். அப்பப்போ ஹீரோயிசம்லாம் கட்டிட்டு இருப்பாரு. அப்புறம் இப்போ வர ஸ்டெப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபோர் இயர்ஸில் இந்த ஆஃப்டர்நூன் நேப் எடுக்காத பிரச்சனை வந்து ஒரு பெரிய டிரான்சிஷனாக கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஏன்னா வியன் இந்த டைமில் நல்லா தூங்கிடுவார் ஒரு 2 ஹார்ஸ்க்கு. நான் வந்து நேப் எடுக்கிற பர்சன் கிடையாது. அதனால கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக உட்காந்து நிறைய வேலை, பிராண்டோட ஸ்கிரிப்ட் ஒர்க் இதெல்லாம் பார்ப்பேன். பட் இப்போ அது பார்த்தீங்கன்னா சுத்தமாக போச்சு. அவர் இப்போ ரெஸ்டாரண்ட்டில் பீஸா ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுப்பாரு. நான் வந்து சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக வியனுக்கு விளையாடணும் அப்படின்னா நான் பக்கத்தில் கூடவே இருந்து அவர் கூட விளையாடணும். நான் விளையாடுறேனோ இல்லையோ, ஆனால் பக்கத்தில் கூடவே இருக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம், ரொம்ப 4 இயர்ஸில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்னவா இருக்கும்னா பிரிட்டன் பிளே. அது ஒரு மைல் ஸ்டோனும் கூட. லைக் ஒரு 2.5 3 இயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி விளையாட ஆரம்பிப்பாங்க. அதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் அவங்க வேலை செய்கிற மாதிரி, இல்லை ஒரு ஷாப் கீப்பராக, அப்புறம் ஒரு டீச்சராக, இந்த மாதிரிலாம் பிரிட்டன் பிளே பண்ணுவாங்க. தேங்க்யூ. ஸ்டார்டிங்கில் வந்து என்ன வியன் தனியாக பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பயந்த டேஸ் கூட உண்டு. பட் இந்த ஏஜில் வந்து அது கொஞ்சம் நீங்கள் அதிகமாகவே பார்க்கலாம். அப்படியே இதுக்கு ஒரு எண்டே இல்லாமல் போயிட்டு இருந்துச்சு. கரெக்டாக பக்கத்து வீட்டு கிட்ஸ் வந்துட்டாங்க. ஸோ ஃபுல்லாக அவங்களோட போயிட்டாரு, என்ன மறந்துட்டாரு. ஈவினிங் ஒரு 5க்கு பார்த்தீங்கன்னா வியனுக்கு பால் இல்லைன்னா சத்து மாவு கஞ்சி மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டிவ் டேஸ் கொடுக்குறது. பால் இப்போ தான் ரீசெண்டாக மறுபடியும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கடைசி 1 இயராக பாலே வியன் சுத்தமாக குடிக்கிறது இல்லை. இப்போ கொஞ்சம் வந்து எப்படியாச்சும் சேர்க்கணும்னு சொல்லி அதில் ஏதாவது ஃப்ளேவர் ஆட் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி இஞ்சி தட்டி கொடுத்தோன்னா அவருக்கு வந்து பிடிக்கும், அதை குடிச்சிடுவார். அண்ட் இதில் கொஞ்சமாக சுகர் வந்து சேர்த்து கொடுப்பேன். வியனுக்கு 4 இயர்ஸ் கழிச்சு தான் நான் இப்போ தான் சுகரே ஆட் பண்ணி ஃபுட்டில் கொடுக்குறது. எனக்கு இந்த பிராண்டட் பவுடர்ஸ் மேலே பெருசாக நம்பிக்கை இல்லை. அதனால பிளெயின் பாலாகவே கொடுத்துருது. கொஞ்சமாக இஞ்சி அண்ட் சுகர் லைட்டாக ஆட் பண்ணி கொடுத்துருது. But it's boring. You can play. You have so many toys you can play. But I want
my friend. Okay, go to your friends. No, but for home go. Huh? Home. Home go. Yeah. Welcome. But it is boring. கொஞ்ச நேரம் தான் நான் இப்போ ஜிஞ்சர் பால் குடி அதுக்கப்புறம் சரியாயிடும் சரியா? இப்போதான் நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். பால் குடிக்கும்போது டிவி கேட்டார். வேணாவியன் டிவி பார்த்தா நீ தூங்கிடுவேன்னு சொன்னேன். அதே மாதிரி பார்க்க பார்க்க அப்படியே தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வா ஹேண்ட் வாஷ் பண்ணலாம் வா 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 வா. இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே. இதை பொதுவாக பார்க்குறவங்களுக்கு கொடுமைப்படுத்துகிற மாதிரி இருக்கலாம். பட் ஒன்லி மாம்ஸ் நோ இது எவ்வளோ கஷ்டம் அன்டைமில் தூங்க வைக்கிறதுன்னு. இந்த டைமில் தூங்க வச்சோன்னா அவ்வளோதான், நைட் ஸ்லீப் சுத்தமாக போச்சு. அடுத்த டே ரொட்டீனும் போயிடும். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நேராக கூட்டிகிட்டு வந்து ஒரு சோப் கொஞ்சம் போட்டு ஹேண்ட் வாஷ் பண்ண வைப்பேன். அதுக்கப்புறம் கண் அதெல்லாம் வாஷ் பண்ணி விட்டோன்னா அவருக்கு தூக்கம்லாம் நல்லா தெளிஞ்சிரும். அந்த சமயத்தில் அழுவார், அதுக்கப்புறம் ஓகேவா தெளிஞ்சிட்டு விளையாட ஆரம்பிச்சிருவார். டிவி பார்க்குறது மட்டும்தான் அந்த சமயத்தில் டேஞ்சரஸ். அடுத்து நம்ம வெப்பன்ஸ் எடுத்தாச்சு, அதாவது அடுத்த ஆக்டிவிட்டி புக்கு. இது ஆல்ரெடி நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன், வைப் அண்ட் க்ளீன் ரைட்டிங் ப்ராக்டிஸ் புக். இது ஈஸியாக அமேசான்லேயே கிடைக்குது. இது கூட ஒரு மார்க்கர் கொடுத்துருவாங்க. பட் நான் வந்து ஐக்கியாலேருந்து தனியாக ஒரு மார்க்கர் வாங்கியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஃபுல்லாக டாட்டடாக வந்து கர்சிவ், அதாவது ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர்ஸ் எல்லா ஏஜஸ்க்கும் தகுந்த மாதிரி கிடைக்குது. எனக்கு இதுவும் ரொம்ப ஃபேவரட். எத்தனை தடவை வேணால் இதில் எழுதி ஈஸியாக வைப் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். ஆனால் அப்பப்போவே க்ளீன் பண்ணிடணும், இல்லைனா அந்த ஸ்டெயின்ஸ் வந்து அப்படியே ஸ்டே ஆகிடும். ஸோ உடனே எழுதிட்டு உடனே க்ளீன் பண்ணிட்டோம்னா நிறைய நாள் வருது இந்த புக்கு. இப்போ வியனுக்கு ஸ்கூலில் கரண்ட்டாக கேபிட்டல் லெட்டர் ட்ரைனிங் போயிட்டுருக்கு, அதனால இந்த புக் வாங்கியிருக்கோம். அண்ட் இது கூட யூஸ் பண்ணுற மார்க்கர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே தீர்ந்து போயிடுது, ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க. நான் வந்து தனியாக ஐக்கியாலேருந்து வாங்கியிருக்கேன். இது ஒரு 4 மார்க்கர்ஸ் வருது வித் டஸ்டர். இந்த ப்ராடக்ட் பேர் MALA, நீங்கள் ஈஸியாக வெப்சைட்லேயே தேடி கண்டுபிடிச்சிடலாம். இதோட இங்க் குவாலிட்டி அப்புறம் நிறைய நாள் வருது, எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த டைம் வரும்போதே பார்த்தீங்கன்னா என் எனர்ஜி எல்லாம் போயிருக்கோம். நான் வந்து அப்பா என்னை விட்டுங்க, நான் போய் ஸ்ட்ரைட்டாக தூங்கிட்டேன், அந்த நிலைமைக்கு வந்துடுவேன். பட் 6 o'clock கரெக்டாக என்னோட நானி வருவாங்க. இதுக்கப்புறம் தான் என்னோட ஒர்க்கே நான் ஸ்டார்ட் பண்ணும். அவ்வளோதான், இந்த டைம் ஆஃப் த டேக்கு நான் அப்படி வெயிட் பண்ணுவேன். எப்படா 6 ஆகும், அதுக்கு மேலே நான் கொஞ்சம் ஒர்க் பார்க்கலாம். ஏன்னா வியனோட நானி வந்துடுவாங்க, அப்புறம் கார்த்திக் வந்துடுவாங்க. ஸோ தட் வியன் முழுசாக என் பொறுப்பு அப்படிங்கிறதுலேருந்து கொஞ்சம் எனக்கு ரிலீஃப் கிடைக்கும். இந்த மாதிரி டைமில் தான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக உட்காந்து யோசிக்க முடியும். அதுலேயும் நடுவில் வியன் ஓடி வந்துடுவார். கார்த்திக் வந்த பேருக்கு தான் கொஞ்சம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பார். வர வர ஃபுல் டே வியனோட ஆக்கியபைடாக இருக்க மாதிரி ஆகிடுது. அந்த மத்தியானம் நாப்பும் வந்து சுத்தமாக குறைஞ்சி போச்சு. என்னால் வந்து கான்சென்ட்ரேட்டடாக என்னோடய ஒர்க்கை வந்து ஒரு 1 or 2 ஹவர்ஸ்க்கு கண்டினியூஸாக வந்து பார்க்குறதுங்கிறதே வந்து இப்போ டவுட் ஆகிடுச்சு. அந்த பயங்கர சேலஞ்சிங்காக போயிட்டுருக்கு என் ஒர்க்கு, வீடு, வியன். இந்த வீடியோ வந்து வியன் பற்றி அப்படிங்கிறனால அந்த டாபிக்குள்ளே நான் வந்து ரொம்ப டீப்பாக போகிறதில்ல. ஏன்னா பிராண்ட் வீடியோஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து யோசிக்க வேண்டியிருக்கும். அவங்க கூட கால்ஸ் வரும், நடுவில் வந்து அதையும் பார்த்துட்டு வியன் நடுவில் அவரோட டிமாண்ட்ஸையும் கிளியர் பண்ணிவிட்டு ஸ்கிரிப்ட் யோசிக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்டே வந்து மோஸ்ட்டாக டே டைமில் எனக்கு இருக்காது. எப்போவுமே வியனை தூங்க வச்சுட்டு 11க்கு மேலே தான் நான் அந்த வேலையை பார்க்கணுங்கிற மாதிரி ஆகிடுது. மறுபடியும் நான் ரொம்ப லேட்டாக தூங்கி, ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதே வந்து அப்பப்போ நான் கஷ்டப்படுறேன். இந்த நச்சு வேலைகள் தான் அதிகம். அதுதான் ஒர்க்குக்கு நடுவில் போகணுன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கோவமாக வரும். கார்த்திக் வந்துட்டு ஓகே, அவங்க கொஞ்சம் டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஆனால் கார்த்திகே சம்டைம்ஸ் வந்து மீட்டிங்கோடு தான் வீட்டுக்கு வருவாங்க. அப்படியே லேப்டாப்பில் பேசிட்டே உள்ளே வந்து உட்காந்துருவாங்க அவங்களும். அந்த மாதிரி சமயத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி வேறு குக்கும் சொதப்பிட்டாங்களா வராமல். இப்போ டின்னர் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். நல்ல வேளை கார்த்திக் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டு அவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. நான் ஏதாவது சைடு கொஞ்சம் ரெடி பண்ணணும். மோஸ்ட்டாக 7:30 to 8 டின்னர் முடிச்சிருவோம். இன்னும் ஏர்லியாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், முடியல. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் வேலையை பார்த்துட்டு அந்த பக்கம் போவோம்.
இன்னைக்கு டின்னருக்கு வந்து ஒரு குக்கும்பர் சாலட் வந்து இன்ஸ்டாவில் பார்த்து ரெசிபி ட்ரை பண்ணேன். அது செம்மையாக வந்துருந்துச்சு, அதனால உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சே செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் குக்கும்பர் எல்லாம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அண்ட் கார்னை வேக வச்சு எடுத்துக்கோங்க. கார்ன் இதில் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மில்கி மிஸ்கர்ட் வரும்ல, அதை வந்து ஒரு கப் எடுத்து அப்படியே நல்லா இப்படி விஸ்க் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நல்லா வந்து சாஃப்டாக டர்ன் அவுட் ஆகிடும். இப்போ இதில் அடுத்து சொல்ல போகிற இன்க்ரீடியன்ஸ்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஹனி, லெமன் ஜூஸ், பெப்பர், சில்லி ஃப்ளேக்ஸ், கார்லிக்கை கிரேட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் சால்ட். இதெல்லாம் ஒன்றா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட சூப்பரான சாலட்கான ட்ரெஸ்ஸிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் பார்த்த ரெசிப்பியில் அவங்க ரா ஆனியன்ஸ் கூட ஆட் பண்ணியிருந்தாங்க. வேணும்னா ஆனியன்ஸை பொடியாக கட் பண்ணி சாப் பண்ணி நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். கடைசியாக ஃபினிஷிங் டச்சுக்கு இதில் மின்ட் லீவ்ஸும் கொரியாண்டர் லீவ்ஸும் லைட்டாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நாங்கள் 3 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது அப்படின்னா அது டின்னர் டைம் மட்டும்தான். அதனால வியனை வந்து அவரே சாப்பிட விட்டுருவோம். ஸோ தட் அவனுக்கும் பழகும், நாங்களும் பீஸ்ஃபுல்லாக உட்காந்து டைம் எடுத்து சாப்பிடலாம். அப்படியே ஊட்டணும், அந்த ரஷ்ஷெல்லாம் இருக்காது. அண்ட் இந்த சாலட் மஸ்ட் ட்ரை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் அன்றைக்கி வந்து ஒரு சப்பாத்தி, கொஞ்சம் சன்னா அண்ட் இந்த சாலட் பவுல் இதோட முடிச்சிட்டேன். டேஸ்ட்டும் டூ குட், நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். வியனை புஷ் பண்ணி வா சைக்கிள் ஓட்டிட்டு வரலான்னு கார்த்திக் கீழே கூப்பிட்டு போயிருக்காங்க. ஆக்சுவலாக நல்லாவே ஓட்டிகிட்டு இருந்தார். 4 இயர்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே சைக்கிள் நல்லா பெடல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். அந்த பேலன்ஸ் வீல்லாம் எடுத்துட்டு நடுவில் கொஞ்சம் கேப் விட்ட உடனே இப்போது மறந்துட்டாரு போல். கார்த்திக் தான் கைப்பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போலாம் இந்த மாதிரி தான், கீழே போகணும் அப்படின்னாலே வந்து வரதே கிடையாது. எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டாலும் பார்க் போய் விளையாடுறது இல்லை, சைக்கிள் ஓட்ட வர்றதில்லை, இல்லை வாக் போகணுன்னாலும் வந்து அழுதுகிட்டே தான் நடந்து வருவான். என்னை வீட்டிலே விட்டுருங்க, நான் வீட்டிலே ஜாலியாக என்டர்டெயின்டாக விளையாடிக்கிறேன் அப்படி இருக்காரு. ஓகே, இது வேலைக்கு ஆகாது. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் வந்து வேணா ஜாயின் பண்ணும் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கோம். ஏன்னா கொஞ்சம் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி தெரியுது. கிரிக்கெட் பிடிக்குது, பேட்மிண்டன் பிடிக்குது. லைக் அந்த பேட்டை யூஸ் பண்ற விதம்லாம் வந்து நல்லா இருக்கு. அதெல்லாம் இந்த வீடியோலயே வந்து ஷேர் பண்ணா எவ்வளவு லென்த்தா போகும்னு தெரியல. அதனால அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன். பக்கத்துல இருக்க கிளாஸஸ்லாம் விசாரிக்கலாம்னு இருக்கோம். இன்னொரு ஜிம்னாஸ்டிக் கிளாஸ் பார்த்து வச்சிருக்கோம். 4.5 சேர்த்துக்கிறது இல்லை, 5+ இயர்ஸ் ஆனாதான் நாங்க வந்து கண்டிப்பா சேர்த்துப்போம் அப்படின்னு நிறைய கிளாஸஸ்ல வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஆனா பொட்டன்ஷியல் இருக்கு, கிளாஸ் இப்பத்துல இருந்தே சேர்த்தா நல்லதுன்னு நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கான கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதனால தான் அந்த டிபார்ட்மெண்ட் நான் ஷேர் பண்ணாமல் விட்டேன். அண்ட் இன்னொன்று ஹோம் ஒர்க், அதுவும் வந்து இன்னைக்குன்னு பார்த்து ஹோம் ஒர்க் நோட் கொடுத்து அனுப்பல ஸ்கூலில். ஸோ அதையும் நான் இன்னொரு வ்ளாகில் ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வியனுக்கு கேபிட்டல் லெட்டர்ஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இதுதான் அவரோட ஹோம் ஒர்க் டைம். ஆக்சுவலாக டின்னர் முடிச்சுட்டு கார்த்திக் கூட உட்காந்தாங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், லைக் நியூ பார்ன் ஸ்டேஜில் இருக்கும்போதே நான் சொல்லிட்டேன், எனக்கு ஹோம் ஒர்க் சொல்லிக் கொடுக்குற பொறுமையே கிடையாது, நீங்களே அதை தயவு செஞ்சு அந்த டிபார்ட்மெண்ட்டை பார்த்துக்கோங்க அப்படின்னு. அண்ட் நம்பர்ஸ் வந்து 23 வரைக்குமே ரைட்டிங்கில் சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் நாங்கள் வந்து யார் ஃப்ரீயாக இருக்கோமோ அவங்க கூட உட்காந்து ஹோம்ஒர்க் சொல்லி கொடுப்போம். அண்ட் இன்னொரு விஷயம், நான் இந்த vlog எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லணும்னு நினச்சது என்னென்னா, காலையிலேருந்து எங்களோட ஹோல் ரொட்டீன் பார்த்துருப்பீங்க. லைக் இப்படி தான் ஸ்மூத்தாக போகும், பயங்கர காமாக இருக்கும் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க, ஒரு அசம்ஷனுக்கு வந்துடாதீங்க. நீங்கள் இப்போ பார்த்தது இந்த வீடியோவில் வந்து ஒரு 50% ஆஃப் எங்களோட லைஃப் தான். 50% கூட சொல்ல முடியாது, ரொம்ப கம்மி தான். லைக் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்த மொமெண்ட்ஸை மட்டும்தான் நான் உங்களுக்கு vlogல காட்டுறேன். அதனால ஒரு அசம்ஷன் வந்துடும்ல நம்மளுக்கு, லைக் யாராச்சோட
லைஃப் பார்க்கும்போது அவங்க லைஃப்பில் எல்லாம் ஸ்மூத்தாக இருக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன கம்பேர் பண்ண தரும், ஐயோ நம்மளுக்கு மட்டும்தான் இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எல்லாம் ஹேண்டில் பண்ண அப்படின்னு. அந்த மாதிரி நீங்கள் நினச்சிடாதீங்க. ஏன்னா அதெல்லாம் நான் இந்த vlogல காட்டவே இல்லை மோஸ்ட்டாக. வியன் அழுகும் போது என்னால் வீடியோ எடுக்க முடியாது ஆப்வியஸ்லி, அதனால தான் நீங்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. எனக்கும் குட் பேட் டேஸ் இருக்கும், வியனுக்கும் டேண்ட்ரம் டேஸ் இருக்கும். ஏன் நேற்று மார்னிங் கூட ஏஞ்சிக்கும் போது அழுதுகிட்டே தான் எழுந்திரிச்சான், எனக்கு ஜீன் போட்டுட்டு தான் ஸ்கூல் போகணுன்னு. அவங்க அழ ஸ்டார்ட் பண்ணும்போதே நமக்கு உள்ள ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் உண்டு. அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு vlogல காட்டல. ஏன்னா வியன் அழுதா எனக்கு வீடியோ பண்ணலாம் தோணாது, கேமரா அந்த டைமில் எடுக்க மாட்டேன். ஸோ அதுக்காக ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துடலான்னு நினச்சேன். பட் டச்வுட் வியன் வளர வளர வந்து நிறைய கைண்ட் சைடு பார்க்க முடியுது, நல்லாவே நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிறாரு. அண்ட் நாங்கள் ஜென்டில் பேரண்டிங்லாம் ஃபாலோ பண்ணல. ஒரு சில விஷயத்தில் தப்புனா அந்த இடத்துலயே அதை நோ சொல்லி தப்பு சொல்கிறது எல்லாமே உண்டு. பட் அடிக்க மாட்டோம், அது மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுறது கிடையாது. என்ன சொல்கிறது, ஜஸ்ட் ஒன் வேர்டில் சொல்லணும்னா அது ரொம்ப 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 சேலஞ்சிங்காக தான் இருக்குது. ஒரு நாளும் ஒரு புது மைல்ஸ்டோனும் ரொம்ப புதுசாக கஷ்டமாக தான் இருக்குது. கியூட் அண்ட் கேஆஸ் டுகெதர் தான் பேரண்டிங் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதுக்கப்புறம் டேயோட எண்டு வந்தாச்சு. 9:30 ஆகுது ஆல்மோஸ்ட். வியன் ஆஃப்டர்நூன் நேப் எடுக்காதனால இது தூங்குற டைம் தான். அது ஒன்று தான் ப்ளஸ் இந்த டைமில். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வந்து ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் பெட்டில் வந்து ஏதாவது டாய்ஸ் வச்சு விளையாடுறது, இல்லை ஏதாவது ஆக்டிவிட்டி புக் எடுத்துகிட்டு வந்து பண்ணுறது. படிக்கிறது அவ்வளோ பிடிக்கல, ஆக்டிவிட்டி பண்ணுறது ரொம்ப பிடிக்குது. அப்புறம் ஸ்டிக்கர்ஸ் தான் இப்போ அவரோட கரண்ட் ஃபேவரெட்டு. அதனால கையில் ஸ்டிக்கர் வச்சுட்டே தான் வீடு ஃபுல்லாக சுற்றுவார். ஸோ ஸ்டிக்கர் ஆக்டிவிட்டிஸ் ஏதாச்சும் பண்ணிவிட்டு அப்படியே அவரே தூங்கிடுவார். நாங்கள் வந்து பேட் பண்ணி தூங்க வைக்கணும் அந்த மாதிரி இப்போ எதுவுமே கிடையாது. அவரே படுத்தார், சைலண்ட்டாக இருந்துச்சு ரூமு. நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் தூங்கினோன்னா அவரும் அவர் பாட்டுக்கு தூங்கிடுவார். ஸோ இப்படி தான் அவரோட ரொட்டீன் வந்து போயிட்டுருக்கு. நான் நினைக்கிறேன் மோஸ்ட்டாக வியன் பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததை கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. வேறு ஏதாச்சும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் ஸ்கூலிங் பற்றியும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlogல மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. White lace on the outside, satin pillows on